Tamil Nadu Chief Minister M.K. Stalin convened an all-party meeting on March 5 addressing concerns over the 2026 parliamentary seat delimitation. Stalin demanded Prime Minister to assure in the Parliament that the 1971 population figures would remain the basics for seat allocation for the next 30 years until 2056. Stalin called the delimitation an attack on Tamil Nadu's political rights, warning that if enforced, it would strangulate the state's voice in national politics. As a response, he proposed forming a joint action group of South Indian MPs and urged all political parties to raise their voices on this issue, transcending party lines. The meeting saw key political parties including AIADMK, Congress and the left largely agreeing to oppose the delimitation process. However, BJP, Nam Tamilak Katchi and Tamil Maanila Congress chose to boycott the meeting, refusing to align with Stalin's stand. மக்களவை தொகுதி வரையறை 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டது. தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் கடுமையாக முயற்சி செய்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தியுள்ளன. ஆனால் இதே போன்ற கடும் முயற்சிகளை வட மாநிலங்கள் செய்யாததால் அம்மாநிலங்களில் மக்கள் தொகை உயர்ந்துள்ளது. எனவே தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் திறம்பட செயல்பட்டு மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு மக்களவை தொகுதியில் குறைக்கப்பட்டு அது தண்டனையாக அமையும் என வாதிட்டு வருவதால் மத்திய அரசும் இதற்கான முடிவை ஒத்திவைத்து வந்த சூழ்நிலையில் தற்போது மறுசீரமைப்பு முயற்சியை மத்திய அரசு மீண்டும் எடுத்துள்ளது. தற்போதுள்ள 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கு குறையாமலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னரும் இருக்கும்படி நிர்ணயம் செய்தால்தான் மக்கள் தொகை குறைத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் முடிவாக அது அமையும். அல்லது தற்போதுள்ள மொத்த மக்களவை தொகுதிகள் 543 என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவை தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது. எனவே இந்த கருத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை முறியடிப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் இந்த கூட்டத்தை கூட்டி முதல் குரலாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவுக்கும் குரல் கொடுத்த முதலமைச்சருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் பேசும்போது சொல்லுகிறார், தமிழ்நாட்டிற்கு எந்தவித மாற்றமும் இருக்காது என்று சொல்வதை சில கட்சிகள் வழிமொழிகின்றன. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிற்கு மாற்றம் இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்திற்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் உயர்த்த மாட்டோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆகவே அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்பதை அனைவரும் அறிவோம். ஆகவே நாம் தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்ந்து அவர் எடுக்கும் முடிவுகளுக்கு தமிழ்நாட்டு உரிமை காக்க அனைவரும் ஒத்துழைப்போம். மாண்புமிகு முதலமைச்சர் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிகிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தலைவர், தமிழகத்தின் முதலமைச்சர், அருமை சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களே, வணக்கம். தொகுதி மறுசீரமைப்பு தென்னிந்திய மாநிலங்களுக்கு மிகவும் பாதகத்தை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுகள் அதிகம். மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும் போது மக்கள் தொகை வளர்ச்சி குறைவான தென்னிந்தியாவுக்கு மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாக உள்ள வட இந்தியாவுடன் ஒப்பிட தொகுதிகளின் விகிதாச்சாரம் குறையும். பாஜக ஆதரவு பசுவளைய மாநிலங்களில் கவுபெல்ட் இருக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்று கலந்து கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் மிக பொறுப்போடு இதிலே பங்கேற்றிருக்கின்றன. இனிமேல் வருகிற காலத்தில் வராத கட்சிகளும் கூட வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். மாநிலத்துக்குள்ளே தானே கட்சி நடத்துகிறார்கள். ஆகவே இந்த முயற்சியை முழுக்க முழுக்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சருடைய நடவடிக்கைகளை வரவேற்கிறது. My opinion is that this 453 need not change. Even when it was 145 crores, these 453 members led the country to this position today. From the third world country position to now, it is only these 453 people who have done it. They are sufficient. If at all they have to increase the number of seats, all government decisions made in the center is executed by the states. If at all you want to increase anything, increase the number of people's representatives. Let the
assembly seats be increased. That is our recommendation. Why do you think delimitation is becoming an issue right now, sir? It's always been an issue. Today we had an all-party meeting. The Tamil Nadu Chief Minister had called us for the all-party meeting on the issue of delimitation. Even though the central government have not announced its policy yet of how delimitation is going to happen, whether it's going to be by the earlier 1971 census, or it's going to be by the latest census, or is there going to be any cap, having the 1971 census as a cap, or it is going to be 30% increase. Nothing, we know nothing about it. But recently, our Honorable Home Minister, Mr. Amit Shah ji, had come to Tamil Nadu, Coimbatore, and he said that according to delimitation, Tamil Nadu or the southern states are not going to lose out even one seat. He has not told how many seats the northern states are going to gain. So it means that the union government is contemplating changes for delimitation. Southern states have done well in population control and population stabilization. Why should we be penalized for doing well in a government program? So this is unfair for us. We will lose out seats, and northern states which have not done well in population stabilization will gain if it's based only on today's population.